அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கிருபை உடையவனுமாக அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும், உங்கள் மத்தியிலே ஒரு சிறு உரையாற்ற வந்திருக்கிற என் மீதும் அருளப்பட வேண்டும் என்று வேண்டியவனாய் இந்த உரையினை துவக்குகின்றேன். 2 நாட்களுக்கு முன்பு சகோதரர் அவர்களை அந்த வலிமாவில் சந்தித்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் அப்துல்லா பிரிதோசி அவர்கள் சகோதரரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமைதியை நோக்கி வே டு பாரடைஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை அன்போடு அழைத்தார்கள். நானும் உங்கள் மத்தியில் அல்லாஹ்வின் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டத்தால் உங்கள் முன் இருக்கின்றேன். என் பெயர் டேனியல் பிரதீப் குமாராக இருந்தது. என் தந்தை தாயார் எனக்கு வைத்த பெயர் டேனியல் பிரதீப் குமார். இப்பொழுது என்னுடைய பெயர் டேனியல் அப்துல் ரஷீத். நான் BA ஆங்கில இலக்கியம் ஜேர்னலிசம் படித்தேன். இதே சென்னையில் உள்ள லாயலா கல்லூரியில் தான் என்னுடைய ஜேர்னலிசம் படிப்பை முடித்தேன். 2003ஆம் ஆண்டு பெங்களூரில் யங் முஸ்லீம் டைஜஸ்ட் என்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு நண்பரை சந்திக்க சென்றேன். அந்த 2003ஆம் ஆண்டு தான் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்று கூறுவதற்கு பதிலாக ரிவர்ட்டட் டு இஸ்லாம் என்று கூறுவது சரியாக எம்ப்ரேஸ்டு இஸ்லாம் தழுவது. ரிவர்ட்டட் டு இஸ்லாம்ங்கிறது இஸ்லாத்திற்கு திரும்பி வந்தேன் என்று கூறுவதுதான் பொருத்தமாக. இங்கே கலிமா சொன்ன சகோதரர்கள் சொன்னார்கள், நான் மனதளவில் முஸ்லீம் என்று. என் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருமே பான் முஸ்லீம். எல்லோருமே பிறவியால் முஸ்லீமாக தான் பிறக்கின்றோம். அவர்களுடைய தாய் தந்தைகளுடைய வளர்ப்பினால், அவர்கள் இருக்கின்ற மதத்தை சார்ந்ததினால் நான் கிறிஸ்துவனாக வளர்க்கப்படுகிறேன். மற்றொரு சகோதரர் புத்த மதத்தை சார்ந்தவராக வளர்க்கப்படுகிறார். சிலர் இந்துவாக வளர்க்கப்படுகிறார். ஆனால் அனைவரும் பாரன் முஸ்லிம். இங்கு சகோதரர் வே டு பாரடைஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதே போல்தான் என் வாழ்க்கையிலும் ரோட் டு மெக்கா என்ற புத்தகம்தான் எனக்கு திருப்பு முனையாக அமைந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரோட் டு மெக்கா. முகமது ஆசாத் என்கிற ஒரு ஜெர்மானிய ஜூ இஸ்லாத்தை தழுவினார். பிற்காலத்தில் அவரால் எழுதப்பட்ட புத்தகம். அவருடைய இயற்பெயர் லியோபார்ட் வாய்ஸ். ஜெர்மனிய யூத ஜூவாக இருந்தவர்கள். என்னை போன்றே அவரும் ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிசம் படித்தவர்கள். இஸ்லாத்தை அறிந்து கொண்டு, இஸ்லாத்தை புரிந்து கொண்டு, தான் பிறவியிலே ஒரு முஸ்லீம், யூத மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் முஸ்லீம் என்பதை அவர் உணர்ந்து இஸ்லாத்தை தழுவி எழுதிய புத்தகம். ஒரு சகோதரர் சொன்னதை போல் நல்ல புத்தகங்கள் தான் நல்ல நண்பன். அதை போல் அந்த புத்தகத்தை படித்து அதில் இஸ்லாத்தையும் நாம் உயிரினும் மேலாக நேசக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றியும் படித்து இஸ்லாத்தை பற்றி மிகவும் ஆவலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த யங் முஸ்லீம் டைஜஸ்ட் பத்திரிகைக்கு சென்று அங்கு நான் இஸ்லாத்தை அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததனால் என்னுடைய மனைவி, மக்கள், தாயார் எல்லாம் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார்கள், பெந்தைக்கோஸ்டல். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மனைவி 2 மகள்களும் இஸ்லாத்தை தழுவி இன்றும் என்னுடைய மனைவி தாவா பணி ஈதான் கோவில் செய்து கொண்டிருக்கிறார்.
அப்பொழுது நான் குறிப்பிட்டது போல் எல்லா மார்க்கமும், எல்லா மதங்களும், எல்லா வேத புத்தகங்களும் ஓரிரை கொள்கையை தான் சொல்கின்றன. அந்த ரோட் டு மெக்கா என்ற புத்தகத்தில் முகமது லியோபார்ட் வாய்ஸ் சொல்வார்கள், இஸ்லாம் என்பது ஒரு பண்பு, ஒரு கேரக்டர். ஆங்கிலத்தில் தான் அந்த புத்தகத்தை நான் படித்தேன். ஒரு பிரின்சிபிள். இந்த உலகத்தை முதல் படைத்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே படைத்த எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் என்று இந்த உலகத்தை படைத்தானோ அன்றே இஸ்லாமும் தோன்றியது என்று மிக அழகாக அந்த புத்தகத்தில் சொல்வார்கள். எல்லா வேதங்களையும் பாருங்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலத்தில் சொல்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார், தனக்கோமை இல்லாதான் தாழ் பணிந்தோர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒரே ஒரு இறைவனை தனக்குள் இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவன் மனக்கவலையை விட்டு விலகுவது அரிது என்று மிக அழகாக குர்ஆன் சொல்கிறார். யா ஏக இத்த முஸ்துகி, உபனிஷத் சொல்லுது, யா ஏக இத்த முஸ்தகி, நிகரில்லாதவனும் தனித்தவனும் ஆகிய அவனை துதிப்பீராக அப்படின்னு ரிக்வேதத்திலேயே சொல்லுது. ஏகம் ஏ வாத்தியம், ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்டு இது. இஸ் ஒன், டைரக்ட் இங்கிலீஷ் பண்ணீங்கன்னா ஏகம் ஏ வாத்தியம் அப்படின்னா இஸ் ஒன், நோ ஒன் இஸ் தேர் வித்அவுட் ஹிம் அப்படின்னு அழகா சொல்லுது. இதே தான் பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய திருமந்திரம். இதை அப்படியே டைரக்டா ஸ்டன் ஆயிட்டாங்க. இந்த புக்ல பிரம்மசூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏகம் பெகம் தவித்தியே நாஸ்தே நக்னே நான்தே கிஞ்சன். நம்ம லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற சொல்றத அவன் இறைவன் ஒருவனே, வேறு இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் பார்த்து கடைசியில பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்தவன் இல்லையா, இஸ்லாத்திற்கு நான் வருவதற்கு முன் நான் ஆராய்ச்சி செய்து ஜேர்னலிஸ்டாக, அப்போ பைபிள் அல்லாஹ் சொல்றான், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லையே என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார் அப்படின்னு பழைய ஏற்பாடுல பைபிள் எடுத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல இருக்கிற உபாகமத்துல எடுத்த உடனே இந்த வேர்டை இறைவன் சொல்றான். ஏன் இயேசுவே சொல்றார், பைபிள் சொல்றார், கற்பனைகள் எல்லாம் இஸ்ரவேலர்களை பார்த்து கூறுகிறார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனையே என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் என்னுடைய பைபிள்ல படிக்கும் போதே எனக்கு இருந்தது. என்னடா இயேசுவே தன்னை கர்த்தர் இல்ல, தான் ஒரு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுவே இன்னைக்கு என்னுடைய அம்மாவும் தாயும் கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு அங்க இருக்க பாதிரியார்கள் என ஏன் இயேசுவே வணங்குங்கள் என்று கூறுகிறார் என்றால் அது மிக தவறு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இது எனக்கு என்னன்னா, நான் பாரன் முஸ்லீமா இருந்து முஸ்லீமாவே வளர்ந்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த உண்மையை தெரியும். நான் சொன்னேன் அல்லவா, தாய் தந்தையரால் வளர்க்கப்பட்டதனால் நான் கிறிஸ்துவனாக இருந்தேன். நான் பான் முஸ்லீம் என்று தெரிந்தவுடன் நான் உடனே என்ன பண்ண, இஸ்லாத்துக்கு திரும்பி வந்தேன். இஸ்லாத்துக்கு திரும்பி வந்த உடனே கூட பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்தார். என்னென்றால், நான் ஜேர்னலிசம் படித்திருக்கேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இடமும் ஒரு பத்திரிகை சார்ந்த ஒரு அலுவலகத்திலே, அந்த பத்திரிகையை நடத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் ஆஃப் பிலாசபி, மதீனா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ஆஃப் பிலாசபியா இருக்கார் டாக்டர் அப்துல் இக்பால் ஜாகிர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கற்ற சான்றோர் தான் என்னை இஸ்லாத்துக்கு, என்னை கலீமா அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து, அவர் வாயிலாக தான் சொல்ல அல்லாஹ் என்னை எடுத்தான். அப்பொழுதே அவர் சொன்னார் என்னிடம், நான் கொஞ்சம் தயங்கினேன். என்னை பார்த்தார், என்ன டேனியல், ஏன் நீங்க தயங்குறீங்க? இஸ்லாத்துக்கு உங்களுக்கு கூட இறைவன் அல்லாஹ் உங்களுடைய மனதை
தெளிவுபடுத்திட்டான். ஏன் தயங்கிறீங்கன்னா, நான் சொன்னேன் சார், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஊழியக்காரங்க, வெள்ளை புடவையை கட்டிட்டு பைபிளை எடுத்துட்டு 24 மணி நேரம் ஊழியம் சொல்லக்கூடிய ஒரு மனைவி நான். அப்படி இருக்க குடும்பத்தில் ஏனென்றால் மனைவியும் மகள்களையும் நான் குழந்தைகளையும் நேசிக்கின்றேன். அல்லாஹ் என் மனதில் அன்பை விதைத்திருக்கின்றாலே நான் நேசிக்கின்றேன் அப்படிங்க சொன்னார். கவலைப்படாதீர்கள், அவர்கள் வேதத்தை உடையவர்கள், அவர்கள் உருவ வழிபாடு இல்ல, வேதத்தை உடையவர்கள். அல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் லேசாக்குவான் என்று சொல்லி அவர் தான் எனக்கு கலிமா சொல்லி கொடுத்தார்கள். அப்பவே எனக்கு சொன்னார்கள், நீங்க கலிமா சொல்றீங்க, உங்க அப்போ எனக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்த பொழுது அங்க இருந்தார் அந்த எடிட்டர், எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் இருந்தார். அவர் சொன்னார், நான் செலக்ட் பண்றேன், டேனியல் பையாக்கு பேர் நான் செலக்ட் பண்றேன். எனக்கு அப்துல் ரஷீத் அப்படின்னு பேர் வைத்தார், ரஷீத். அப்போ நான் கேட்டேன், ரஷீத் என்றால் என்ன அர்த்தம்? அப்துல்லா என்றால் அல்லாவின் அடிமை, ரஷீதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ரஷீத் என்றால் திருத்துபவன், கரெக்ட் பண்றவன். சோ ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் கரெக்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால தவறான வழிகளை போறவர்களை சரி பண்ணுதல். அதனாலதான் உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், வாழ் முனையை விட கூர்மையானது பேனா முனை. அதனால நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் சரி பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு ரஷீத் என்று வைக்கிறேன் என்று கூறினார். அன்றுதான் 2003 மார்ச் 17 என்னுடைய இஸ்லாமிய நான் முதல் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய முதல் அழைப்பு பணியே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் வாங்க. அது மாதிரி என்னோட முதல் அழைப்பு பணியே என்னுடைய மனைவி தான். என் அழைப்பு பணியை நான் ஆரம்பித்ததே என்னுடைய மனைவியிடம் என் குழந்தைகளும் தான். அல்ஹம்துலில்லாஹ் 1.5 வருடங்கள் ஆயிற்று. ஏனென்றால் நிறைய அங்க தாவா பண்ற இருக்காங்க. என்னுடைய சகோதரர்களும் பார்த்து மிக ஆவலாக, மிக அழகாக, மிக தெளிவாக தாவா பண்றாங்க. அந்த இதனை கூட வழிமால கூட நான் என்னிடம் வந்தவர்களை எல்லாம் இங்க இருக்கும் சகோதரர்களிடம் தான் அவர்கிட்ட சென்று சொல்லுங்கள், அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் என்று அனுப்பினேன். என்றால் மிகவும் விளக்கமாக அழகாக தாவா பணியை செய்தார்கள். அதனால ஒரு தாவா அதான் தாவாக்கு என்ன முக்கியத்துவம் என்றால், இதுல நம்ம அழைப்பு பணியை செய்வதில் என்ன அப்படின்னா, நம்ம மிகவும் சிரத்தையோடு, அல்லாஹ்வின் மீது இருக்கிற பயத்தோடு, அல்லாஹ்வின் மேல் இருக்கின்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் எப்படி இருக்கணும்? ஒரு ப்ராடக்டை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு கான்பிடன்ட் இல்லாட்டி நீங்க விற்க முடியுமா? அப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற மதம் மாபெரும் ஒரு மார்க்கம். நீங்கள் பேச போகின்ற ஒரு மாமனிதர் ஒரு கிரேட்டஸ்ட் மேன். மைக்கேல் ஹார்ட் சொன்னார், தி கிரேட்டஸ்ட். அந்த மாதிரி ஒரு மாபெரும் மனிதரை பற்றி பேச போகிறீர்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது என்பது எனக்கு ஒரு சாதாரண பேர், ஒரு முஸ்லீமோட பேர் முகமது அப்படின்னு எனக்கு ஒரு சாதாரண பேர். எத்தனையோ ஃப்ரெண்ட் முகமது இப்ராஹிம், முகமது சுல்தான், முகமது சாதாரண பெயர். ஆனால் 2003 அப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட இன்ஸ்பிரேஷன். நல்ல கேள்வி, நல்லா தெரிஞ்சுக்கங்க இளைஞர்களே. என்னோட இன்ஸ்பிரேஷன், மை லைஃப். நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் அவர் சொல்லியபடி நடக்கிறனாங்கிற ஒரு பயம் இப்ப எங்கிட்ட இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கையோ மிக கேவலமானது. லக்ஸரி, பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ், ஜாலி லைஃப். பெரிய ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் இருந்த கெட் டுகெதர், வீக்லியான கெட் டுகெதர், அங்க கெட் டுகெதர், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கெட் டுகெதர். ஆனா ஒண்ணு, இஸ்லாத்துக்கு வந்தவுடன் இட்ஸ் a practical experimental life. இப்ப தாவா சொல்றோம், குர்ஆனை கொடுக்கிறோம் இல்ல, உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் திஸ் உங்களை அத்தனை பேரும் பார்ப்பான். ஒரு இஸ்லாமியன் எப்படி நடக்கின்றான், எப்படி வாழ்கின்றான், எப்படி பேசுகின்றான் என்பதை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான் அதிகம். பாரில் எல்லாம் தான் நடக்குது. லண்டன், அமெரிக்கா, பாரிஸ், இங்களை எடுத்து பாருங்க. இஸ்லாத்திற்கு வந்தவர்களின் நோக்கத்தை எடுத்து பாருங்கள். 100%ல 89% குர்ஆனை படித்து வந்தவர்கள். இதுல மத்தவங்க பாத்தீங்களா, இஸ்லாமியரை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இந்தியாவில் இஸ்லாமியர் அத்தனை பேரும் அப்படி நடக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அங்க வெளிநாட்டில் இஸ்லாமியர் ஒரே ஒண்ணுதான், முஸ்லீம். பல இயக்கங்கள் இல்லை.
டிஃபரன்சியேஷன் இல்லை, தெளிவா இருக்காங்க. ஒரே ஒரு முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லீம். கிறிஸ்டியன்ஸ் வந்து முஸ்லிம்ஸ பாக்குறாங்க, முஸ்லீம், ஆல் ஆர் முஸ்லீம், தே ஆர் வெரி கிளீன், வெரி ரிலிஜியஸா இருக்காங்க, 5 நேரம் தொழுகிறார்கள், இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதான் முக்கியம். இந்த இறை அச்சம்ங்கிறது வந்து பெந்தகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் நீங்க அதிகம் பார்க்கலாம். நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே எங்க வீட்டுல எல்லாம் என்னுடைய ஒய்ஃபோ என் மகளும் ஒரு நாள் கூட டிவிலையும் சினிமாவை பார்த்ததும் இல்ல, சினிமா பாட்டு கேட்டதில்லை. பாருங்க, அப்போ வந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் இந்த மாதிரி ஒழுக்கம், அப்போ நம்ம கிறிஸ்டியன் பைபிளை தூக்கிட்டு அலைந்தாலும் கூட ஒரு இஸ்லாமியராக என்னுடைய மனைவி மகள்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் வீட்டுல நடக்குதா? இருக்காது. நானும் எத்தனையோ முஸ்லீம் சகோதர வீட்டுல போகும்போது என்னை பார்த்தவுடன் டிவி ஆஃப் பண்ணுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, தாவா வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு இது. இந்த பணியை வந்து நான் காலையில வந்தேன். நான் வந்து இந்த இடத்திற்கு வரும் பொழுது நான் நினைத்து கொண்டு வந்த இது வந்து எங்கேயோ நாம் வந்து ஒரு பள்ளிவாசல்ல போறோம், அங்க வந்து கூட போறோம், அங்க வந்து பேச போறோம், என்னுடைய கருத்துக்களை சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அது இல்லை. இது வந்து ஒரு நல்ல சீரிய பணி. இங்க வந்து இப்படி ஒரு உட்கார்ந்து ஒரு கருத்து பரிமாற்றம் தேவை. இப்ப ஒரு ஹிஸ்டரி படிச்சா இருக்காரு, இன்றைய செய்தி நாளைய வரலாறுங்கிற ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்து இன்னைக்கு ஒரு கலிமா சொன்னதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் சரித்திரங்கள் தான் வந்து உங்களை ஒரு இது ஒரு தன்னுடைய சரித்திரத்தை பற்றி தெரியாதவன் வந்து தன்னை பற்றியே தெரிந்து கொள்ள முடியாது. அதனால இஸ்லாத்தியோடைய சரித்திரத்தை வந்து நீங்க நான் படிக்கும் போது பார்த்தால், நான் அப்படியே அந்த குர்ஆனை எல்லாம் படிக்கும் பொழுது நடுங்கி போனேன், சில இடங்களில் அழுதேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்தது. ஏனென்றால் அமைதியை நோக்கி, அமைதியான ஒரு வாழ்க்கை தேவை என்றால் இஸ்லாம் தான் ஒரே ஒரு கிரிட்டீரியா வந்து இஸ்லாம் தான் அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் ஒத்துக்கொண்ட உண்மை. வெளிநாடுகளில் வந்து இஸ்லாத்திற்கு அதிகமாக வருகிறார்கள் என்ற செய்தியை நாம் தினமும் பார்க்கின்றோம். ஆனால் அதிலே அதிகமாக யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் பெண்மணிகள் தான் அதிகமாக வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அமைதியின்றி கிடைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைகள் வந்து போராட்டமான வாழ்க்கை. போராட்டமான வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் பொழுது இஸ்லாம் அமைதி என்பதை தெரிந்து கொண்டவுடன், இஸ்லாத்திற்கே இன்னொரு அர்த்தம் அமைதி என்று தெரிந்து கொண்டவுடன் ஆச்சரியப்பட்டு உடனே அந்த இஸ்லாத்தை நோக்கி வந்து, அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் நான் முழு அமைதி பெற்றவராக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். 1.5 வருடங்களுக்கு முன்னால் கதீஜா கரார் என்று அவருடைய பெயர் கதீஜா கரார், அன்னைக்கு பேவே கென்னடி CIA நிறுவனத்திலே ஒரு மாபெரும் அதிகாரி. CIA அவர்களை எப்படிதான் அவர்களிடம்தான் இந்த ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவிலே பாம் வைத்து வெடிக்கப்பட்டவுடன் அதிலே ஒரு முக்கியமான ஒரு தகவல் சேகரிப்பு அதிகாரியாக அவர் சென்றிருக்கிறார். ஒரு பள்ளிவாசலிலே வந்து ஒரு பெண்மணியை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் ரெக்கார்ட் சேகரிக்கிறதுக்காக நியூஹார்டன்ல இருக்கிற மேன்ஹாட்டன்ல இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று அந்த பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது பள்ளிவாசலிலே வந்து தொழுகைக்கு முன்னால் சொல்லப்படும் அந்த பயானை கேட்டு அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேட்டு அதன் அர்த்தத்தை கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பேவே கென்னடி இன்னைக்கு கதீஜா கரார் என்று தன்னுடைய பெயரை வாங்கி கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சிங்கப்பூர் நாட்டிற்கு வந்து அமெரிக்காவில் அவரால் இருக்க முடியவில்லை. நான் அமைதியை நோக்கி போகின்றேன் என்று இன்னைக்கு மலேசியாவில் வந்து ஒரு புத்தக பதிப்பாளராக என்று மலிவு விலையில் இஸ்லாமிய புத்தகங்களை எடுத்து மலிவு விலையில் ஒரு புத்தக நிறுவனத்தை பிரசரிக்கக்கூடிய ஒரு புத்தக நிறுவனத்தை அவர் கூறுவதே இதுதான் நடத்தி கொண்டிருக்க. பீஸ் ஒரு புத்தகத்தில் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதார். ஃபர்ஸ்ட் பேஜ் பீஸ். நான் அமைதியை தேடி தேடி அலைந்தேன், இறுதியில் அமைதி கிடைத்தது, அது இஸ்லாத்தில் தான். நான் சொன்ன வார்த்தை தான் அவர் சொல்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது என்பது எனக்கு ஒரு சாதாரண பெயர், இன்றைக்கு அது என்னுடைய உயிரினும் மேலான ஒரு பெயராக இருக்கிறது என்று எழுதுகிறார். அதனால வந்து நம்ம தாவா செய்யறது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எழும்பி பல பிரிவினராக இருந்தாலும் இந்த தாவா பணியை வந்து கரெக்டான ஒரு நேரத்துல தான் இந்த இந்தியாவில் நம்ம எடுத்துட்டு எடுக்கிறோம். இந்த சகோதரர்களை எல்லாம் பார்த்து இவர்களுடைய வாஞ்சைகளை பார்த்து நான் மிகவும்
பூரித்து போனேன். அன்று இரவே சென்று நான் தனிமையில் அல்லாஹ்விடம் இவர்களுக்காக பிரார்த்தித்தேன். ஏனென்றால் இந்த தாவா படிதான் மிக மிக ஒரு மிகச் சிறப்பான படி. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்குள்ளே வந்த ஆங்கிலேயன் இதை செய்தான். இத்தனைக்கும் அவன் கையில் இருக்கும் வேதம் ஒரு உண்மையான வேதம் இல்லை. அதை நான் சொல்ல விருப்பப்படவில்லை, அதற்குள் நான் போகவும் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உண்மையான சத்திய மார்க்கத்தை தங்கள் கையிலே வைத்துக் கொண்டு அதை 100 ஆண்டு காலத்திற்கு முன்னாமலே செய்யவிட்ட தவறுதான் இன்றைக்கு இஸ்லாம் அப்படின்னாலே ஒரு மாதிரியான பார்க்கிற நிலைமையிலிருந்து இன்று மீண்டும் விழித்தெழுந்து இந்த இஸ்லாம் பணியை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் ரொம்ப ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம். ஒரு பெரிய ஒரு ஞானி, ஒரு பெரிய பிஷப், ஒரு பிஷப்னா உங்களுக்கு தெரியும். பிஷப் அப்படின்னா மெட்ராஸோடைய பிஷப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரின்ஸ்லி லைஃப். ஒரு மெட்ராஸோட ஸ்டேட்டோட பிரின்ஸ்லா பாத்தீங்கன்னா பிஷப் பங்களா பாத்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்கும். ஒரு 20 கார் நிற்கும். இங்க இருக்கிற அத்தனை சர்ச்சுகளுடைய ஒரு அத்தனை பாதிரிமார்கள் இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இருக்க கிறிஸ்துவ சொத்துக்களை எல்லாம் நிர்ணயிக்கூடிய அந்த செக்ல கையெழுத்து போடக்கூடிய ஒரு பிஷப். அதே மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரில உகாண்டா, தான்சேனியா, கென்யா இப்படிங்கிற ஒரு 6 நாடுகளுக்கான ஒரு பிஷப் டாக்டர் மவோ பிப்போ. அவர் பேரு டாக்டர் மவோ பிப்போ. இன்னைக்கு அவர் பேர் அபுபக்கர் அலி சித்திக். இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவ்வளோ பெரிய கிரேட் ஸ்காலர். லுதரன் சர்ச், ஜெர்மனியில இருக்கிற லுதரன் சர்ச்சில் ஒரு பெரிய டாக்டரேட் வாங்கினவர். அவருக்கு யாரு தெரியுங்களா தாவா பண்ணா? பெரிய நம்மள மாதிரி என்ன மாதிரி ஒரு BA படிச்சு ஒரு MA படிச்சு டாக்டர் ஜாகிர் நாய்க்கு மாதிரி மிகச்சிறந்த புலமையோ ஒரு அகமத் தீதோ அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு அறிஞன், அவ்வளவு பெரிய பிஷப்புக்கு தாவா பண்ணது யாரு தெரியுங்களா? இஸ்லாத்தை மற்றும் குரானையும் ஹதீஸையும் மட்டும் படித்த அவருடைய ஆஃப்டர் ஆல் அவருடைய கார் டிரைவர் தான் அவர் தாவா பண்ணார். நம்ப முடியுதா? கார் டிரைவர். அந்த கார் டிரைவருக்கு, அந்த பிஷப்பை தன வேலை செய்யக்கூடிய அந்த கார் டிரைவருக்கு அவ்வளோ பெரிய கற்ற சான்றோனான பிஷப்பு கிட்ட இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லி நபிகள் நாயகத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய அறிவும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். தாவா ஃபீல்ட் அதுதான். பிஷப் வராரு, ஒரு அதிகமா பிஸியா வராரு. என்னடா காரை எடுன்னு சொல்லி பார்த்தா அந்த டிரைவர் நின்று தொழுதுகிட்டு இருக்கான். மத்தியான பிரேயர் தொழுதுட்டு இருக்கான். இவருக்கு பசி வேற. என்னடா தொழுதுட்டு இருக்கான, இருந்தாலும் தொழுகையாச்சு, பிரேயர் ஆச்சு. நாங்களும் அந்த கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வி ஆர் பிரதர்ஸ் அப்படிம்பாங்க. நேச்சுரலி வி ஆர் பிரதர்ஸ் இல்லைங்களா? பிரதர்ஸ் அப்படி. அதனால என்னடா காரில் ஏறி உட்காந்துட்டான், எல்லாம் தொழுது முடிச்சு சுண்ணத்தும் தொழுது வரா மெதுவாக ஏறு. அவர் கேட்கிறார், ஏன்பா அவனுக்கு வித்தே இல்லையா? எப்ப தொழுகிறது இல்லையா? என்ன நீ பெரிய என்ன அல்ல தொழுகிற நீ? நான் பெரிய இவ்வளவு பெரிய பிஷப். அவன் திரும்பிப்பா சொன்னான், நீங்க எங்க தொழுகிறீங்க? நீங்க எங்க காடை தொழுகிறீங்க? நான் தான் காடை தொழுகிறேன். நீங்க காடை தொழுகிறது இல்ல. உண்மையான கடவுள் நான் தான் தொழுகிறேன். அல்லாஹ் தான் உண்மையான கடவுள். உங்களுக்கே அவர் தான் கடவுள். உங்க பைபிள்லயே அவரை தான் நீங்க பிதான்னு சொல்றீங்க. நான் அவரை தான் தொழுகிறேன் அப்படின்ற. நீங்க எல்லாம் சுத்த பொய். உங்கள் கையில் இருக்கும் வேதம் பொய் அப்படின்றாங்க. அவருக்கு கோவம் வந்துருது. என்ன சொன்ன? ஆமாங்க, கவலைப்படாதீங்க, பொய் அப்படின்னு வந்துடுறான். நேரா வீட்டுக்கு டேபிள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இவனால சாப்பிட முடியறது இல்ல. என்னடா டிரைவர் போய் நீ கையில வச்சுட்டு, பைபிள் அங்க இருக்கு, கையில வச்சுட்டு இருக்கிறது அப்பட்டமான பொய்ன்னு சொல்லிட்டானே. ஒரு முஸ்லீம் பிக்கா பொய்ன்னு சொல்லிட்டானே. வேதனைப்படும் பொழுது எல்லாம் வராங்க. முன்ன முடியல, மறுபடியும் போறாரு, வேலையை செய்யலாம். இவன் சொன்ன வார்த்தையை அந்த மாதிரி சொல்லிட்டான் டக்குன்னு. ஏன்னா ஒரு டிரைவர் யோசிச்சு பாருங்க, ஒரு அவ்வளோ பெரிய பிஷப், அந்த பிஷப் முன்னால அந்த பாதிரியார்கள் அந்த இதே எப்படி நிற்பான்? அப்படி நிற்கிறான். ஆஃப்டர் ஆல் டிரைவர், போயா நீ உன் கையில வச்சிருக்கிறதே டூப்ளிகேட் புக், என் கையில இருக்கிறதான் இறை வேதம், நான் தான் உண்மையான ஒரு நேசனை நான் தான் துதிக்கிறேன்னு சொல்லிட்டானேன்னு இவருக்கு இதே ஒரே கன்ஃபியூஷன்ல உட்கார்றாரு. லைப்ரரியில உட்கார்றாரு, அங்க போறாரு, எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணி உட்காராரு. என்னடா இப்படி சொல்லிட்டான், என்னடா இப்படி சொல்லிட்டான்ட்டு இது என்ன, நான் எனக்கு என்ன தீர்வு காணும்? அவனால் தூங்க முடியல. அல்லாஹ் அங்க கிரியை செய்கிறாள்.
நேரம் வந்து இவங்க எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் யூனிவர்சிட்டி எழுதினா ஜெர்மனியில் உள்ள லுத்தரன் சர்ச்சோட இது வந்து ஜெர்மனியில தான் இருக்கு. உடனே வந்து அடுத்த நாள் காலையில் ஜெர்மன் போறார். இவருக்கெல்லாம் குருநாதர் யாருன்னா ஜெர்மனியில் இருக்கிற இந்த லுத்தரன் சர்ச் பிலாசபிக்கல் டொனேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் யார், சேர்மன் யாருன்னா டாக்டர் வான் பிரான். அவர்கிட்ட போறார். டாக்டர் வான் பிரான் திடீர்னு அன்னைக்கு காலையில தான் மவோபிப்போவை ஜான் மவோபிப்போ பத்தி நினைக்கிறார். டக்குன்னு போய் நின்று பாக்குறாரு. உள்ள போய் சொல்றான், ஜான் மவோபிப்போ வந்திருக்காரு உகந்தால இருந்து. அப்படியே அட மார்னிங் எனக்கு ஒரு இது சிந்தனை இருந்துச்சு அவரை பத்தி, உள்ள வர சொல்லணும். அப்ப உள்ள வந்து உட்காராரு. அஷா வந்து உட்கார்ந்து, என்ன ஜான், என்ன வாட் ப்ரா, என்ன எதற்காக இங்கே வந்தா, என்ன திடீர்னு உகாந்தால இருந்து சொல்லாம கொள்ளாம ஜெர்மனிக்கு வந்திருக்க அப்படின்னாரு. இல்லைங்க, ஒரு பெரிய இதுல இருக்க, அப்படியே எமோஷனல்லி ஐ ஆம் வெரி மச் ஹர்ட் அப்படிங்கிறார். அப்படியா, என்ன அப்படிங்கும்போது, இல்ல இப்படிமா என்னுடைய டிரைவர் வந்து இருக்கால, அவன் சொல்லிட்டான், உமர் ஷரீஃப் சொல்லிட்டான், இந்த மாதிரி உன் கையில் இருக்கிறது போலியான வேதம், நீ கும்பிடுறது வந்து முட்டாள்தனம், வந்து நான் கும்பிடுற என்னுடைய அல்லாஹ் தான் உண்மையான தெய்வம், நான் செய்கிறதா வந்து அல்லாஹ்வினாலே கற்பிக்கப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு முறையில தான் நான் சரி, நீங்க போலி அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இது என்னங்க, எது உண்மை, எனக்கு ரொம்ப, எனக்கு மனசு ரொம்ப நோகுதுங்க. நீங்க தானே என்னோட ப்ரொஃபஸர், நான் வந்து இந்த டாக்டரேட் வாங்கி இந்த மாதிரி நான் போய் இந்த பாதிரியார் வேலை செய்கிறது காரணமே நீங்க தானே, எனக்கு நீங்க தான் உண்மையை சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்க. எனக்கு ஒரு இது சொல்லாட்டி என்ன, யூ ஆர் மை டீச்சர் அப்படிங்கிற. அப்படியா, முதல்ல போய் கதவை சாத்திட்டு வா அப்படிங்கிறார். சரி, எந்திரித்து போய் அவர் கதவை சவுக்கார். சொல்லுங்க, இப்ப என்ன சொல்லுங்க. அப்ப சொன்னார், அவன் சொன்னதுதான் உண்மை. He told you the truth. அப்படியா, அவன் சொன்னதுதான் உண்மை, அதுல ஒன்னும் தவறு இல்லை அப்படின்னு. இவர் கோவம் தடாரு சேரை தள்ளி, அவன் சொன்னதுதான் உண்மைனா அப்புறம் எதுக்கு இது யூனிவர்சிட்டி, இது என்ன மாதிரி ஆர்டர்லாம் கூட்டு வந்து ராங் டாக்டரின் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்க, நீங்களும் இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் சேர்மன் உட்காந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற. உடனே ஆத்திரப்படாத, உட்கார் அப்படிங்கிறார். உட்கார், அவன் சொன்னதுதான் உண்மை. இஸ்லாம் இஸ் தி பெஸ்ட் ரிலிஜன், இஸ்லாம் தான் ரிலிஜன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லாஸ்ட் ப்ராஃபட். இஸ்லாம் வந்து இறைவனால் அடக்கப்பட்ட லாஸ்ட் ஃபைனல் டெஸ்டமெண்ட். நம்மளது ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், இல்ல ஃபைனல் டெஸ்டமெண்ட் இஸ். அப்புறம் ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறார். ரெண்டே விஷயத்துக்காக தான் நீங்க உட்கார்ந்து இருக்க. என்ன, ஏண்ட அறுவு கட்டணும், இந்த வாழ்க்கை, இந்த மாட மாளிகை, இது இப்படி கொடுத்துருக்கு, இது ஒண்ணு. இன்னொன்று வந்து எனக்கு அராபுகளை கண்டா பிடிக்காது. இந்த 2 reasons வந்து அராபுகளை கண்டா பிடிக்காது அப்படிங்கிறார். அன்னைக்கு விருட்டென்று எந்திரித்து வர அவரு நேரா உகாண்டா வரார். இதே மாதிரி டிசம்பர் 23 வந்து 1999 23 வந்து இன்னும் 2 நாள் கிறிஸ்துமஸ் இருக்கும்போது ஒரு சண்டேல அத்தனை பெரிய சர்ச்சில் ஒரு 10,000 டெலிகேட்ஸ், 10,000 பேர் கூடுகின்ற ஒரு பெரிய கத்தீட்ரல். அங்க வந்து தன்னுடைய கலீமாவை சொல்லுகிறார், நான் இஸ்லாத்திற்கு வந்து விட்டேன். சோ தாவா வந்து எப்படின்னா, அப்ப ஒரு சொன்னார அண்ணன் சொன்னாங்க, தயங்க கூடாது. என்னடா நம்ம தாடி வச்சிருக்க, தொப்பி போட்டிருக்கா, நீ அப்படின்னு சொல்லிடுவானா? இல்ல, தாவா வந்து சொல்லிட்டே இருக்கணும். தாவாக்கு வந்து டைம் ஒதுக்குறது இல்ல. தாவா வந்து என்னைக்குமே ஒரு தாயி வந்து தாவாக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த இடத்துல வேணாலும், யார்கிட்ட வேணாலும் எப்பவும் பேச தயாரா இருக்கணும். அப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆளை, சாதாரண ஒரு இது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல வந்து நீங்க பாத்தீங்களா, அந்த தாவா நம்ம எடுத்து இந்த இஸ்லாமிய இதை எடுத்துட்டு போறோம், நம்ம பேசுறோம், என்னடா நம்ம போறோம், கேட்க போறோம், சொல்ல போறோம், இதை கேட்பாங்களா அப்படின்னு இல்ல. அந்த டிரைவர் வந்து சொன்னான், தட்ஸ் ஆல். ஆனா வந்து ஜான் மவுபிப்போ அபூபக்கர் சித்திக் ஆனது காரணம் வந்து அல்லாஹ். You must understand that. அல்லாஹ் தான் அவரை இது பண்றான். நீங்க வந்து ஒன்லி புட்ட சீட், ஒரு விதை விதைக்கிறீங்க, அதை வந்து செடியா மாற்றி அதற்கு தண்ணி ஊற்றி செடியா வந்து மரமாய் ஆக்குகின்ற வந்து அல்லாஹ். அதனால வந்து நம்ம வந்து எதிலையுமே இருக்கக்கூடாது. இது வந்து இந்த தாவாகளுக்கு, நல்ல தாயிகளுக்கு வந்து இந்த உலகம் வந்து, இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களம். தாய் வந்து அப்படிதான் நினைச்சு போகணும். இந்த உங்களுடைய தாய் வந்து, ஒரு தாய் வந்து நீங்க தாவா எடுத்து சொல்ல போறது வந்து ஒரு போர்க்களம். அதான் நீங்க தாய், நம்ம வந்து சேவகர்கள், நமக்கு முன்னால இருக்க நம்ம அண்ணன்மார்கள் தான் வந்து உங்களை வழி நடத்த செல்ற கூட தளபதிகள். ஆனா யுத்தம் வந்து அல்லாஹ்.
அண்டர்ஸ்டாண்ட்? யுத்தம் அல்லாஹ், அல்லாஹ்வே பிரதான தளபதியாக நின்று உங்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்வான். நீங்க அந்த இடத்துல போய் இப்போ ஒரு டேனியலோ ஒரு ஐசக்கோ ஒரு ஜானோ வந்தா அவனிடம் எப்படி என்று பேசுவதுன்னு அவன் உங்களுக்கு டீச் பண்ணுவான். உன் வாயில் வார்த்தைகள் வராதற்கு முன்னாலே நீ என்ன பேச வேண்டும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தாய்க்கு வரணும். அந்த நம்பிக்கையோடு நீங்க போகணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால்தான் மிக இந்த என்ன அப்படின்னா இதை நாம கொண்டு போறதுக்குள்ள தாய்கள் அப்ப என் சகோதரர் சொன்ன மாதிரி நன்றாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அறிவில் ஞானத்தில் நல்ல உங்களை உருவாக்கிக்கணும். நல்ல செய்திகளை படைச்சோம் நல்ல உங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தயாராக இருக்கணும். தெரியாததை தெரியவில்லை நான் சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், தெரியாததை தெரியாது என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் உடனே அதை தெரிந்து கொண்டு மறுபடியும் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் இந்த உலகம் உங்களை தனியாக விடவில்லை. டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், கடவுளை இல்லாவிட்டால் நாம் என்ன ஆவது? கடவுள் உங்களை தனியாக படைத்திருக்கிறானா? அப்துல் கலாம் கேட்கிறார் ஒரு புக்ல, Did God has created you without anybody or anything? Just see up. There is sky. வானம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை தனியாக படைக்கவில்லைங்கிறார். அதனால இதுல முக்கியம் என்ன அப்படி என்றால் நீங்கள் இந்த ஒரு மிக அரிய பணி, இந்த பணி இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டிவா நீங்க போறது மிகச் சிறந்தது. இதில் நாம் யாரையுமே மனதை புண்படுத்துறதுல யாரையுமே நம்மளோடுதான் இப்படி உண்மையை சொல்கின்றோம். சத்திய மார்க்கத்தை நாம் சொல்வதிலே நம்ம முன்னால நிற்கிறோம். ஒரு அருமையான உண்மையை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போவதற்கு தோய்வு தேவையில்லை. நல்ல சுறுசுறுப்பாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அவன் பாருங்க, பொய்யான ஒரு செய்திகளை கையில் வைத்துக் கொண்டு இங்க ரோட்ல யாரு நின்னாலும் பரவாயில்ல, என்ன எவ்வளவு துணிச்சலாக உங்களிடம் டிராக்ஸ் தருகிறார்கள். இவன் பெண்களை கூட போய் பாருங்க. ஆகவே ஒரு சத்திய மார்க்கத்தை நம் கையில் வைத்துக் கொண்டு அமைதி. நான் குர்ஆன் என்னோட இன்ஸ்பிரேஷன் குர்ஆன்ல நான் படித்து தெரிந்து கொண்ட அநேக விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது, அதை நான் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக என் மனதிற்குள் வந்தன. நான் சின்ன வயசிலிருந்து என்னுடைய தாய் என்னை கையை பிடித்து கொண்டு போய் என்னை ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்ட நாளிலிருந்து நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வயது 47. அது நாள் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் நான் கண்டதை எல்லாம் நான் இந்த குர்ஆன் பகுதியை புரட்ட எனக்கு அதில் விடை கிடைத்தது. சின்ன வயதிலே நான் பார்த்த ஒரு 6வது படிக்கும் பொழுது ஒரு ஆங்கில பள்ளியிலே என் ஆசிரியர்கள் என்னை கூட்டிட்டு போய் காமித்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற மூசா அலைஹிஸ்ஸலாமின் படம் இந்த குர்ஆனை படிக்கும் போது இது ஞாபகத்துக்கு வந்தது. அதில் குடியிருப்பிருக்க விஷயம் பைபிளுக்கு அதற்குள்ள வித்தியாசங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் யூசுப் என்ற ஒரு அத்தியாயத்தில் தான், யூசுப் அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தான் மூசா அலை ஆரூன் அலை 2 பேரும் ஃபிர்அவுன் கிட்ட மோதுகிறதையும் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் தான் அழகாக சொல்லுவான். அது 92ஆம் வசனத்திலே 10ஆம் அதிகாரம் யூனுஸ்லே 92ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சேலஞ்சிங்கா சொல்லுவான், உன்னை நான் நீ அல்லாஹ் என்ன இல்லை என்று நீ சொன்னாய் அல்லவா, உன்னை உடலிலே துணி ஆடை இன்றி உன்னை இதே மாதிரி அல்லாஹ் இல்லை என்று சொல்கிறவனுக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக வைப்பான் என்று சொன்னார். நான் இஸ்லாத்திற்கு வந்த பொழுது முதலாக எனக்கு என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சையத் இக்பால் ஜாகிர் மாரிஸ் புக்கைல் எழுதின தி குர்ஆன் பைபிள் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து என் கையில் கொடுத்து, டேனியல் மனப்பாடம் பண்ணு என்றார். படித்து பார்த்தேன். இதுபோல பெரிய புத்தகம் டாக்டர் மாரிஸ் புக்கைல், அவர் டாக்டர் மாரிஸ் புக்கைலி என்றுதான் இருக்கிறது. அவரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். அவர் பெரிய பிரெஞ்சு நாட்டு டாக்டர், ஒரு பெரிய பிலாசபர், பெரிய ரைட்டர், பெரிய ஒரு ஞானி, நல்ல விஸ்டம் உள்ளவர், படிச்சுப்பார் அப்படின்னு கொடுத்தார். அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கும் பொழுதுதான் டாக்டர் மாரிஸ் புக்கையிலே ஃபிரௌனின் பாடியை அவர்தான் இப்பொழுது 1975ஆம் ஆண்டு மம்மியாக கிடைக்கப்பட்ட ஃபிரௌனின் பாடியை எடுத்து அவர்தான் வைத்து டேபிளிலே வைத்து பிரெஞ்சிலே இருக்கின்ற ஆராய்ச்சி கழகத்தில் ஃபிரௌனின் பாடியை கட் பண்ணி ஆட்டோபயோஸ் அனாட்டமி செய்த டாக்டரில்
டாக்டர் மாரிஸ் புக்கையில் ஒருவர் தான் என்று படித்தவுடன் நான் அப்படி அதிர்ந்து நின்றேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் அங்கு இருந்த எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் சொன்னார், டேனியல் இந்த யூசப்ல பாருங்க 92ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னையா நீ இல்லை என்று சொன்னாய். அவன் அதற்கு முன்னால் வசனத்திலே பார்த்தால் ஃபிர்அவுன் வந்து தண்ணியில் மூழ்கடிக்கப்படுவான். தண்ணியில் மூழ்கடிக்கப்படும் பொழுதுதான் ஃபிர்அவுன் சொல்லுவான், இப்பொழுது நான் ஒத்துக்கிறேன், இதோ இந்த இஸ்ரவேலர்கள் கடவுள் என்று சொல்லுகிறார்களே அவன் தான் உண்மையான இறைவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்பான். அப்ப அல்லாஹ் கேட்பான், இப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொண்டீரா, இதனால் நீங்கள் மாறு செய்யவில்லையா என்று கேட்டு இதை படித்த பொழுது உண்மையிலே என் சகோதரர்களே நான் அப்படியே என்ன பிரமித்து போனேன். சின்ன வயசுல பார்த்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம், கடலில் டிபலி என்ற ஒரு பெரிய ஒரு அறிஞன் எடுத்த படம். அது கடல் 2ஆக விரியும். அன்றைக்கு வந்து அந்த காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நவீனத்தில் செய்யலாம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் 2ஆக பிரிவதை என் கண் முன்னால் கொண்டு வந்தது. அந்த பாடி வந்து ஃபிர்அவுனின் பாடி. அல்லாஹ் எப்படி கூறினானோ அதே போல 1907ஆம் ஆண்டு எலியட் ஸ்மித்ங்கிறவர் வந்து அந்த பாடி மம்மி வந்து எடுத்தாங்க. அந்த மம்மிங்கிற பாடி வந்து எடுக்கப்பட்டது ஃபிர்அவுன் மிர்னப்பதா 2ஆம் ரமீசஸ்ங்கிறது அவன் பேர். அந்த பாடி எடுத்தாங்க 1857ல. அந்த பாடி வந்து மம்மி பண்ணி வச்சிருந்த இடத்துல அதே பாடி வந்து எடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன வல்லமையானவன், நிகரற்றவன் இல்லையா, எவ்வளவு பெரிய ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் அதிபதி. அதை எடுத்தாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஈஜிப்ட் மியூசியத்தில் வச்சப்போ அதோட துணிகள் எல்லாம் எலியட் ஸ்மித் இருந்தாரு, அவருடைய மகன் ஸ்மித் தான் அந்த துணிகளை எல்லாம் கலற்றினான். அப்ப பார்த்தா இது மம்மி 7.25 அடி நீளம். உடனே இந்த பாடி வந்து ஆட்டோபிசி பண்ணி ஆகணும். இதுதான் வந்து 2ஆம் ரமீசஸ் என்று அவர் வந்து மம்மிஸ் ஆஃப் தி மம்மிஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் எழுதின உடனே என்ன பண்ணப்பட்டது, அப்பொழுது வந்து மிகச்சிறந்த ஒரு அனாட்டமி ஆராய்ச்சி நிலையம் வந்து பிரான்ஸ்ல தான் இருந்தது. உடனே பிரான்ஸ் தேசத்துக்கு தான் அந்த பாடியை கொண்டு போடணும் எல்லாம் முடிவு செய்த பொழுது உடனே இந்த பாடியை பிரான்ஸ் தேசத்துக்கு அனுப்புறாங்க. ஃபிரௌன் டெட் பாடிக்கு பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டது. எகிப்திலிருந்து பிரான்ஸுக்கு அந்த டெட் பாடியை கொண்டு போறதுக்கு பாஸ்போர்ட் வாஸ் டேக்கன். அன்னைக்கு வந்து இந்த உலகத்தை ஆண்டானால் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அதனால அவன் போய் பிரான்ஸ்ல வந்து டிகால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அந்த பாடி வர்றதுக்கு வந்து அந்த பிளேன் நின்னவுடனே ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டது. அன்னைக்கு பிரான்ஸோட அதிபராக இருந்த மிட்ரன் அந்த ஜனாதிபதியா பிரான்ஸே வந்தார் அந்த மன்னனின் டெட் பாடியை ரிசீவ் பண்ண. அல்லாஹ்வை யோசிச்சு பாருங்க. 1 மினிட் சும்மா சாதாரண 92ஆம் வசனம் வந்து படிச்சுட்டு போறதுக்கா? ஜனாதிபதி அங்க வந்து ரெட் கார்பெட் போட்டு அந்த டெட் பாடியோடைய வந்தது, காஃபின் வந்தது. அதை கொண்டு போய் 26 டாக்டர்கள் வந்து அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது டாக்டர் மாரிஸ் புக்கைலும் ஒருவர். அதோடைய ஆட்டோபிசியோட ரிப்போர்ட் வந்து இது தண்ணீரால் மூழ்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கிய இறந்த பிணம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. மாரிஸ் புக்கையில் பார்க்கும்போது உப்பு திவளைகள், அனாட்டமி ஓபன் பண்ணும் உப்பு திவளைகளை கண்டுபிடித்தார். அப்ப அது வந்து அந்த பாடி வந்து டெட் சி, ஈஜிப்ட்ல சூயஸ் கேனாலுக்கு சவுத் சைட்ல இருக்கிற ரெட் சி, அந்த ரெட் சீல தான் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான் மிர்னபதா. அதனால உப்பு திவளைகள் வந்து அந்த உப்பு திவளைகள் டேட்டட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே வருடங்கள் 1660 வருடங்களுக்கு டேட்டிங் இருந்தது. அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். அதனால அன்புமிக்க சகோதரர்களை, இளைஞர் சமுதாயத்தை நான் அதிகம் பார்க்கிறேன், உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், எது சத்திய மார்க்கம் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த சத்திய மார்க்கத்தில் தான் நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்லா நினைச்சுங்க, டியூட்டி, அத ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஏன் இஸ்லாத்துக்கு வந்து நான் தப்பா சொல்ல, யாரும் இந்தியர்களை நான் தவறாக நினைச்சு சொல்லவில்லை. ஏன் இஸ்லாத்துல வெளிநாட்டுல அதிகமா வராங்க? எல்லாம் நீங்களும் பார்த்தா நீங்க நெட்ல எல்லாம் தட்டினீங்களாலே தெரியுது இல்ல, ஏன் வெளிநாட்டுல வந்து அதிகமா வராங்க? ஏன்? அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், ரைட்னா ரைட், ராங்னா ராங், அதுல அவன் கரெக்டா இருப்பான். பாத்தீங்கன்னா நோ என்ட்ரின்னு போட்டு அதுல போவே மாட்டான். என்னுடைய அனுபவங்களை சொல்றேன். நீங்க வந்து யூ டர்ன் வந்து 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அங்கதான் போய் யூ டர்ன் எடுப்பான். நடுவுல வந்து நம்ம பார்ப்போம், ரெட் லைட்டோ கிரீன் லைட்டோ எரியாது கூட டக்குன்னு பாஸ் ஆகும். போலீஸ் இல்லைன்னா அட போலீஸ் தான் இல்லையன்னு நவர் ரைட் அண்ட் ராங் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அவங்ககிட்ட ரைட் இதுதான் ரைட்னா உடனே அப்பாலஜைஸ் மீ மிஸ்டர் டேனியல், ஐ ஆம் ராங், ப்ளீஸ் ஐ ஆம் ராங்.
அப்படின்னு ஒத்துக்கணும். நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டுவோம். இன்னைக்கு அரசியல்வாதிகளா கட்டுறான் பாத்தீங்களா, நான் திறக்கல, நீ திறந்தான், அவன் திறந்தான், இவன் திறந்தான், எனக்கு தெரியாது, அது இல்ல. அவனா இருந்து என்ன, ராமையா நான் தான் திறந்தேன், வெடிச்சிருன்னு பயந்து நான் தான் திறந்து விட்டேன் அப்படின்றான். என்ன பண்றீங்க, பண்ணிதான் அப்படிமா. அதனாலதான் அவன் உடனே வந்து நம்ம போய் அவங்ககிட்ட வந்து நம்மளுடைய அங்க இருக்கிற தாயிகள் அவன் அறிந்து கொள்ளும் பொழுது, இது சத்திய மார்க்கம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் லாஸ்ட் ப்ராஃபட், அவர் ஒரு மாபெரும் அறிஞன் அப்படின்னு தெரியும் போது, ஒரு மாபெரும் ஞானி, ஒரு மிக பிறகு அப்புறம் எதுக்கு மைக்கேல் டார்ச் அவனை சேர்ந்து அவன் நாட்டுக்காரன் தானே எழுதுற, நம்மளா கிரேட்டஸ்ட் சொன்னோம், இஸ்லாமியரா சொன்னோம் இல்ல. மைக்கேல் டார்ச் ஒரு அமெரிக்கன் சொன்னான், இஸ் த கிரேட்டஸ்ட், கிரேட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டென்ஸ், அதுக்கு மேல நோபடி இஸ் தேர், அப்புறம் ரெண்டாவது தான். அதனாலதான் வந்து நீங்க சத்திய மார்க்கம் எது என்று தெரிந்து கொண்டால், உண்மை எது என்று தெரிந்து கொண்டால், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இவர்தான் உண்மையானவர், இவரை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். இதோ இங்க இருக்கிற சகோதரன் நல்லவன், இவன் தான் 5 நேரம் தொழுகக்கூடியவன், இவன் சிறந்த ஒரு முஸ்லிம், இவன் வந்து நியூ இயர் என்கிற ஒரு பண்டிகைக்கு வந்து கூத்தடித்து கும்மாளம் அடிப்பவன் இல்லை, இவன் இறை அச்சம் உள்ளவன், பெரியவர்களை மதிக்க தெரிந்தவன், தாயை மதிக்க தெரிந்தவன், தந்தையை மதிக்க தெரிந்தவன், அனைத்தையும் மனித நேயம் மிக்கவன், அன்பையே ஒன்றாக குறிக்கோளாக இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் உடனடியாக அந்த மார்க்கத்திற்கு பின்னால் வர வேண்டும். நீங்கள் அந்த மார்க்கத்தை வந்து எடுத்து சொல்ல வேண்டும். இது வந்து கண்டிப்பா உங்கள் மேல் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது இனிமேலும் இதை தவறக்கூடாது, தவறக்கூடாது. அப்பொழுதுதான் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு ருசித்து பார்க்க வேண்டும். தாய்களுடைய வாழ்க்கை ருசித்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை. நான் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபசர், லேடி ப்ரொஃபசர் திருச்சியில இருக்காங்க, ஹோலி கிராஸ் கான்வென்ட் எம்எஸ்சி ஜுவாஞ்சலின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவருடைய ஹஸ்பண்ட வந்து என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகி பண்ணாரு. கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முகமது இப்ராஹிம் அவருடைய பேர். இப்போ முதல்ல வந்து அவர் வந்து ஃப்ரெட்ரிக் அவர் வந்தாரு, ரொம்ப இருந்து வந்தார். அவங்க மனைவி தெரியாம சீக்கிரட்டா இருந்தாரு. அப்புறம் வந்து தெரிஞ்சிருச்சு. இல்லை பண்ணார். ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு. நான் எடுத்த போன் எடுத்தோன்னே அவங்க சொன்னாங்க, ஹலோ மிஸ்டர் டேனியல் அப்படின்னாங்க. எஸ் மேடம், ஹூ ஆர் யூ அப்படின்னேன். சார் குட் மார்னிங், சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, என்ன அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி இவாஞ்சலின் பேசுறேன், திருச்சி ஹோலி கிராஸ் ப்ரொஃபஸரா இருக்கேன். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஓ இவரோட ஹஸ்பண்ட தான் நம்ம பிடிச்சி இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து இப்போ முகமது இப்ராஹிம் ஆகி இருக்குமே. நான் வந்து ஓ அவங்க என்ன இப்ப ஏதோ திட்ட போறாங்க அப்படி என்று நான் நினைச்சு, எனக்கு ஒரு இது ஏதோ திட்டப்பா, சரி அல்லா தலா அல்லாவே அப்படின்னு நினைச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் டு தேங்க் யூ சார் அப்படின்னாங்க. என்னன்னா என் கணவர் குடிப்பதில்லை, என்னுடைய கணவர் மகா குடிய, சம்பளம் வாங்கினா பாதி பணமே வீட்டுக்கு வராது. என்னுடைய கணவர் இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து குடிப்பதில்லை. ஐ வாண்ட் டு தேங்க் யூ அங்கிள் நாங்க. ஐ வாஸ் எமோஷனல். அவங்க திட்ட போறாங்க நினைச்சா, she cried and told me, thanked me. அப்பா, இதை நீங்கள் ஒவ்வொரு தாயும் நீங்க வந்து போய் ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை, வழி கேட்டலில் இருக்கும் ஒரு ஆத்மாவை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமியனாக நடத்து அவர் மூலியமாக பல பேருக்கு அந்த ருசித்து பாருங்கள். தாயோட வாழ்க்கை, வந்தோம், கூட்டம் கேட்டோம், போனோம், டிராக்ஸ் கொடுத்தோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், வழிமால் இல்ல. இதை வந்து ஒரு மிக, அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், உங்களை விட அழகான வார்த்தை பேசுபவர்கள் யார் அப்படின்னு குர்ஆன்ல கேட்டான். எனவேதான் என்னுடைய இந்த பேச்சு எது இருக்குன்னா, இன்னும் வந்து நல்ல சப்ஜெக்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் இந்துவையும் இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அன்டோல்ட் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹோலி குர்ஆன், அண்ட் தட் இஸ் தி லேட்டஸ்ட் புக், அன்டோல்ட் மிராக்கிள்ஸ். நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நிறைய பேர் எழுதிட்டாங்க. பட் இன்னும் டீப்பா போகும்போது அன்டோல்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் குர்ஆன்ல ஏகப்பட்டது இருக்கு. அந்த புத்தகத்தை அல்லாஹ் தாலா அவரோட பெரிய நண்பர், என்னுடைய அங்க இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அமீர் அல்தாஃப்னு, மிக ஒரு எம்காம் கிராஜுவேட், நல்ல ஒரு அரபிக்கு வந்து நல்ல தெல்ல தெளிவாக தெரிந்தவர்கள், நன்றாக படித்தவர்கள். அல்லாஹ் அவருக்கு நல்ல நாணத்தை அளித்திருக்கிறான். அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து அந்த டாக்டர் அப்துல் கராவி அப்படின்னு ஒரு பெரிய தியாலஜிஸ்ட், பெரிய ரைட்டர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்,
இதுல இருக்கு, ரியாத்ல இருக்காங்க, சவுதி அரேபியால தாருசலாம் புத்தகத்தின் மூலியமாக அந்த புத்தகம் அன்டோல்டு மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹோலி குர்ஆன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தைக்கு என்னுடைய அந்த அருமை மிக்க அந்த சகோதரருக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்காரு. மாஷா அல்லாஹ். அந்த புத்தகத்தை அல்லாஹ் தஆலா அதை தமிழாக்கம் செய்வதற்கு இந்த அடியோனுக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அந்த புத்தகம் இன்னும் இஸ்லாத்தில் சொல்லப்படாத இந்த மிராக்கிள்ஸ் இன்னும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த நாடே, இந்த உலகமே ஸ்தம்பித்து நிற்கும் இஸ்லாத்தை பார்த்து. துவா பண்ணுங்க. இந்த இதுக்கு நீங்கள் எல்லாம் துவா பண்ணி இந்த ஒரு அருமையான நேரத்தில், இந்த காலை பொழுதுல உங்கள் முன்னால் என்னை கொண்டு சேர்த்ததே அல்லாஹ் தஆலா தான். உண்மையிலே எனக்கு அந்த தம்பியை நான் அங்கு சந்திக்கும் பொழுது எனக்கு இங்க இல்லை. ஏன்னால் என்னுடைய மனைவி கொஞ்சம் உடல்நிலை இருந்தாலும் என்னை கேட்டவுடன் அதுதான் தாவா. நான் ஜெங்கிஸ்கான் மறைந்தவுடன், ஜெங்கிஸ்கான் எனக்கு மிக மிக நண்பர், நிறைய பேருக்கு தெரியாது. நானும் அவரும் ஒரு இயக்கத்தில் அவர், நான் மாநில பேச்சாளராக இருந்தேன், அவர் மாநில செயலாளராக இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் என்னை தனிமையில என்னை கூட்டிக் கொண்டு போய், டேனியல் அப்துல் பையா, நீங்க யூ ஆர் ரைட்டர், நீங்க அது ஒரு நிகழ்ச்சி நான் நடந்தது, அப்ப நீங்க யூ கம் அவுட், நம்ம தாவா பண்ணுவோம் என்று சொன்னார். அப்ப அவருடைய சன்னை போய் நான் சந்திச்ச போது அவங்க சொன்னாங்க, ஹுசைன் சொன்னார், ஹுசைன் அப்பாவுக்கு 2 தடவை அட்டாக் வந்தது, 2 தடவை ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். டாக்டர் நீங்கள் அதிகம் பேச வேண்டாம், நீங்கள் அதிகம் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஐயா, இருந்தாலும் என் தந்தை அதிக நேரம் டாக்டர் சொன்னதற்கு மேலேயே அதிகமாக பேசினார். தாவா பாருங்க, அல்லாஹ் நல்லவர்களை மிகச் சீக்கிரமாக அழைத்துக் கொள்வான். அதுதான் உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால இந்த வாய்ப்பை நான் அங்க சந்தித்தவுடன், சகோதரர் கேட்டவுடன், இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது விட்டு விட்டு போனால் நான் தாயும் இல்லை, நான் ஒரு முஸ்லீமும் இல்லை, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபிகள் நாயகத்தை நான் என் தலைவராக ஒத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய வேலையை நீ பார், அல்லாஹ் சொல்றான். என்னுடைய பணியை நீ நோக்கினால் உன்னுடைய பணியை நான் கவனித்துக் கொள்வான் அல்லாஹ். அதனால் இந்த ஒரு மாபெரும் பணியிலே, இந்த ஒரு தாவா, இந்த இடத்திலே அமைதியை நோக்கி என்கிற இந்த ஒரு டுவர்ட்ஸ் பீஸ்ங்கிற ஒரு இதுல எனக்கு இந்த வாய்ப்பளித்த அந்த அல்லாஹ்வுக்கே மிகவும் நன்றி கூறி, அதுவும் இந்த இடத்துல இத்தனை இளைஞ சமுதாயத்தையும் பார்த்து 2 பேர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கலிமாவையும் கேட்க செய்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாயிரு தக்வான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله محمد رسول الله. 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 لا إله إلا الله محمد رسول